ஸ்ரீ மாத்திரே நமக. ஏழை பக்தன் ஒருவன் சிவபெருமானை பார்க்க கைலாயத்திற்கு போறார். அவர் சிவபெருமானிடம், உங்கள் விருப்பப்படி நான் நடக்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சின்னு வேண்டிக்கிறான். சிவபெருமான் அந்த ஏழைக்கு காட்சி கொடுத்து, இந்த கோணி பையை வச்சுக்கோ, நான் போகிற இடத்துக்கெல்லாம் இதை சுமந்துக்கிட்டு வா, ஆனால் இந்த பை யாரு கண்ணுக்கும் தெரியாதுன்னு சொன்னார். ஆனால் அந்த ஏழைக்கு, என்னடா இது ஒரு அழுக்கு மூட்டையை போய் தூக்க சொல்கிறாருன்னு ரொம்ப சலிப்போடு தூக்கிக்கிட்டு போனான். அதனால் தூக்க முடியாத நேரத்தில் சிவபெருமான் கை கொடுத்து உதவினார். கொஞ்ச நேரத்தில், சரி நீ சுமந்தது போதும், கீழே வை, அந்த பையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொன்னார். உள்ளே பார்த்தா பொன்னும் மணியும் நவரத்தினங்களும் இருந்தது. வறுமையில் இருக்கிற உனக்கு நான் கொடுக்கும் பரிசுன்னு சொல்லவும் அந்த ஏழை சொல்கிறான், என்னை மன்னிச்சிடுங்க, அழுக்கு மூட்டைன்னு சுமையாய் நினச்சிட்டேன், முதவே தெரிஞ்சு இருந்தா சுகமாக நினச்சிருப்பேன்னு கண்ணீர் விட்டான். அதனால் கடவுள் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிறார். அதை சுகமாக நினைக்கிறதும் சுமையாய் நினைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. கடவுளை நம்புங்க, சுமைகள் சுகமாகும்.